மூச்சு காத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூச்சு காத்துக்கு எது பிரதானம்? அன்னம் தான் பிரதானம். அப்போ சாப்பாடு இல்ல அப்படின்னா, ஒரு மனிதன் ரொம்ப சிரமம். அப்போ அந்த அன்னத்துக்கு தரித்திரம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சுவாமிக்கு ஒவ்வொரு ஐப்பசி மாசத்துல, அதாவது வருஷத்துல வரக்கூடிய பௌர்ணமியில ஐப்பசி மாசத்துல அன்னாபிஷேகம்னு செய்யறா. இந்த அன்னாபிஷேகத்துல நம்ம கலந்துக்கலாம். இந்த அன்னாபிஷேகத்துல கலந்துட்டு அந்த அன்ன பிரசாதத்தை நம்ம சாப்பிடணும். எல்லா இடத்துலயுமே பச்சரிசியில தான் செய்வா. அந்த இடத்துல விரதம் இருந்து நம்ம எவ்வளவு தரித்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை நம்மளை விட்டு விலகிடும். அப்ப வீட்டுல தரித்திரம்ங்கிறது வராது. காய்கறிகளுக்கும் அண்ணன்னு தான் பேரு, கீரை வகைகளுக்கும் அண்ணன்னு தான் இப்ப வழக்கத்துல பேரு. இப்படி அந்த அன்னாபிஷேகத்தை ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போய் பார்க்கறதுனால